வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, மனோஜால் பொறுமை இழந்த ரவி புதிய திருப்பத்துடன் சிறடி காசு சீரியல் என்ன விஷயன்றதை பார்க்கலாம். சிறடி காசு சீரியல் வந்து இன்று வந்து முத்து வந்து தன் தம்பிக்காக வந்து என்னென்னலாம் செய்வேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து மனோஜ் வந்து உடனே ஆமாம் இவர் பெரிய மல்டி மில்லியனர்ன்ற மாதிரி சொல்லி ஒரு நக்கல் அடிக்கிறாரு. பிறகு வந்து மனோஜுக்கு வந்து ரவி உன் மாமியார் வீட்டை வந்து இந்த பணம் வாங்கத்தில் உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து ரவி வந்து எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதை நான் எனக்காக அதெல்லாம் வந்து வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து முத்து அப்படி சொல்கிறார் ரவின்ற மாதிரி சொல்கிறாரு. பிறகு வந்து மனோஜ் வந்து முத்து பேச வந்து கேட்காதுன்ற மாதிரி சொல்கிறான். அதை தொடர்ந்து வந்து மனோஜ் வந்து முத்துவும் சண்டை போடுறாங்க. பின் வந்து ரோகிணியும் சுதியும் வந்து இது ஒரு நல்ல யோசனை தானே, பிறகு ரவி வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அதுக்கு வந்து ரவி வந்து தான் உழைப்பாளர் ரெஸ்டாரண்ட் கட்டணுன்ற மாதிரி நினைக்கிறேன், அதில் வந்து ஒன்றும் தப்பில்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து சுதி வந்து தப்பில்லை தாங்க, அதுக்குன்னு எவ்வளோ நாள் அப்படியே இருக்க போறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. பிறகு வந்து மீனா வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் சுதி அப்படின்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. பின் வந்து முத்து வந்து மீனா கிட்ட வந்து பெண்கள் மாநாடு முடிஞ்சுதான்ற மாதிரி கேட்குறாரு. பிறகு வந்து காலைல மீனாக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கு முத்து வந்து ரொம்ப சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஒரு ரொமான்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து விஜய் வந்து பார்த்துட்டு நடு வீட்டில் வந்து என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாங்க. இதான் எபிசோடாக முடிஞ்சிருக்கு. பார்ப்போம் எப்படி ஒரு கண்டென்ட்டாக கொண்டு போயிருந்தாங்களான்றதை பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.